இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ வந்து பொங்கல் சீசன் நெருங்க நெருங்க நிறைய காய்கறிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பச்சை பட்டாணி இப்போ சீசனில் இருக்குது. உங்கள் ஏரியாவில் இந்த பட்டாணி ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னா வாங்கி தாராளமாக நிறைய வாங்கி 1 இயர் வரைக்குமாவது யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் 6 மந்த்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியாவது ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது நிறைய வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணணும். அப்படியே வச்சிங்கன்னா அது வந்து முளை கட்டிடும். இது வந்து நான் 1/2 kg 30 rupeesக்குன்னு வாங்கினேன். இன்னும் கூட ரேட் கம்மியாகும்னு நினைக்கிறேன். பட் கம்மியாகும் போது நானும் வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் இட்லி தான் பேக் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால காலையில் மத்தியானம் வந்து சமைச்சிக்கலான்ட்டு காலையில் வெறும் இட்லி மட்டும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி போட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இந்த இட்லியை மிளகா பொடியில் போட்டு டிப் பண்ணி கொடுக்கும்போது இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் கொடுத்தேன். அந்த ஸ்மெல்லு எனக்கு அந்த நல்லெண்ணெயில் அந்த இட்லி ஊறி அது சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லில் எனக்கு அப்படியே ஸ்கூல் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ஸ்கூலில் இல்லை என்னோடய லஞ்ச் பாக்ஸ் வந்து இட்லி மிளகா பொடி இல்லைனா சட்னி இப்படி தான் இருக்கும். ஏன்னா அம்மா ஒர்க்கிங்கன்றதுனால இட்லி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும்.